சலாம் அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். இன்னைக்கு குட்டீஸ் சமையல் என்ன பண்ண போகிறோம்னா, மசால் வடை. நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, மசால் வடை போடுங்க அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து மசால் வடை செய்கிறேன். அதுக்கு என்ன தேவையான பொருள்கள்னு பார்த்துடலாமா? கடலைப்பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது 1 ஹவர் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 4 வெங்காயம், சோம்பு வந்து 1 ஸ்பூனு, ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே. நான் ரொம்ப காரம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் இந்த அளவு மீடியமாக எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் அரிஞ்சே வச்சுருக்கேன். இது நான் காட்டலை, இப்போ நான் அரிஞ்சு வச்சதை காட்டுறது. இந்த பொருள் தான் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன். நான் அறிய மாட்டேன், ஏன்னா அரிஞ்சாக்கா அது வாயில் மாட்டினாக்கா காரம் இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால் சாப்பிடாதுங்க. அதனால் அந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதுதான். இதை வந்து நம்ம எப்படி அரைக்கணும்னா, இது வந்து நம்ம 1 ஹவர் ஊற வச்சுட்டு இதை வந்து கொரகொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த சோம்பையும் காஞ்ச மிளகாவையும் வந்து நம்ம ஒரு பல்ஸ் மோடில் வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதை நான் வந்து இதை நான் ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சு அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 1 ஹவர் ஊறின கடலைப்பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து சோம்பும் காஞ்ச மிளகாவும் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி கொரகொரன்னு தான் இருக்கும், ரொம்ப பட்டு போல் இருக்கக்கூடாது. அது மாதிரி பருப்பும் 1 ஹவர் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினா எண்ணெய் குடிக்கும். இதுதான் பதம், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சதெல்லாம் இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம், குட்டி குட்டியாக அரிஞ்ச கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது, இஞ்சி பூண்டு, இதெல்லாம் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையானதோ அந்த அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுக்கணும். இந்த அளவு உப்புனா அவங்களுக்கு தேவையானது உப்பு. சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதிகம் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது இந்த வடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு வடையை தட்டி போட்டுட்டோம்னா மேலே முடிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கடாய் காஞ்சிச்சு. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் இது வந்து வடை தட்ட போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்னென்னா, இப்போ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஏதாவது ஷீட்டு, இந்த நான் பால் கவர் எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு. ஆயில் கவர், பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று கையிலே கூட வெறுமனே தட்டி போடலாம். இப்போ நான் போட்டுருவேன். இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்காக நான் வந்து இந்த கவரில் செஞ்சு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தின மாதிரி போட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிக்கிற வேண்டியதுதான். ஈஸி தான், ஒன்றும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் அந்த 1 ஹவர் ஊறணும், அரியிற வேலை தான். இந்த தட்டி போடுறதெல்லாம் ஈஸி தான். அது கற்றுக்கிட்டால் எல்லாருமே ஈஸி தானே. தீ நல்லா காஞ்சனால நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடு குறைஞ்சிச்சின்னா நம்ம கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கலாம்.
இப்போ செவந்ததை திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே கரண்டி போட்டுட்டோம்னா எல்லாம் பிரிஞ்சு ஓடிடும். அதனால் கொஞ்சம் செவர விடணும். வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது 2 வடை வந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் ஒரு பிளேட்டில், அதை எடுத்து மாற்றிக்கலாம். மற்ற வடைங்களும் வேகட்டும். இப்படி பண்ணி இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் எல்லாமே ஈவனாக கலர் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று செவந்து ஒன்று வெள்ளையர்னு இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுப்பும் நல்லா எல்லாமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மசாலா வடை செஞ்சாச்சு. நல்லா டேஸ்டியாக முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.